RTA is the sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. குழம்பு சாம்பார் வைப்பது எப்படி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காய்ஞ்சிட்டு ஒரு நிமிஷம் காயிட்டோம். தக்காளியில் அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். அது ஒரு வதக்கணும். இப்போ எடுத்து எல்லாம் கொட்டணும். அது ஒரு வதக்கணும். ஏன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் அடிக்கும். நல்லா ஒரு வதக்கணும். அது கூடுதலாக வரமிளகா போடுவாங்க. நாங்கள் பச்சை மிளகா போட்டிருக்கோம். கடுகு போட்டிருக்கோம், கடலக்காய் பருப்பு போட்டிருக்கோம். நல்லா கலர் வர வரல வதக்கினா தான் வெங்காயம் நல்லா வேகும். நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் பாருங்கள், பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இதிலே பச்சை மிளகாவும் அரிஞ்சு வச்சுருக்கோம். நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி பழத்தை எடுத்து கொட்டுறோம். கொட்டிட்டோம். இப்போ அது வதக்குறோம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுறோம். தேவையான உப்பு போட்டுக்கலாம், அதிகம் போடக்கூடாது. மறுபடியும் தேவையான மறுபடியும் கூட போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போடுறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். பாருங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு வதக்கணும். ஒரு வதக்குறோம். வதக்கிட்டோம். அடுத்தது மல்லித்தூள் போடுறோம். மல்லித்தூள் போட்டோமா, இது சாம்பார் பொடி, அது கொஞ்சம் போடுறோம். கூடுதலாக டேஸ்ட் வரதுக்கோசரம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் லைட்டாக போடுறோம். போட்டோம், அதையும் போட்டோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் போட்டு ஒரு வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி தக்காளி பழம் பாருங்கள், நல்லா இட்லிக்கு வர மாதிரி நல்லா வதக்கி வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள், நல்லா வதக்கி வச்சிங்களா. இதுலேயே சாப்பாடு போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இதுலேயே கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ இதில் நாங்கள் சாம்பார் வைக்கிற மாதிரி வைக்கிறோம். இதை பாருங்கள், இதை ஆட்டி வச்சுருக்கோம். தேங்காவை எடுத்து கொட்டுறோம். கொட்டிட்டுங்களா, கொட்டிட்டோம். இப்போ இது ஒரு வதக்குறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றுறோம். எவ்வளோ தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டுங்களா, ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கொச்சிருச்சு. நல்லா பாருங்கள், தக்காளி சாம்பார் நல்லா கொச்சிருச்சு. இது இப்போ இதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு தலை போட்டுட்டுனா நல்லா வாசமாக இருக்கும். கம்மன்னு சுவையான தக்காளி சாம்பார் ரெடி. வாங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.